ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் சுமி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. அப்போ அது என்னங்கிறது தமிழில் பார்த்தோன்னே தெரிஞ்சிட்டிங்களா? ஆமாங்க, இது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டிஃப்ரெண்ட்டான போண்டா ரெசிபி தான். அது வாங்க என்னென்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் சொல்கிறது தாங்க, என் வீடியோ ஃபுல்லாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராமோட ஐடியும் பிக்சரும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பிளேலிஸ்ட்டோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். நீங்கள் டைம் கிடைக்கும் போது அந்த லிங்க் எல்லாம் கிளிக் பண்ணி என்னென்ன வீடியோஸ் இருக்குன்னு பாருங்க. தேவையான இன்கிரியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மைதா போண்டாக்கு தேவையானது ஃபர்ஸ்ட் இந்த ரெட் கலர் கப்பில் இருக்கிற ஒரு கப் மைதா. இந்த கப் இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இந்த கப்பில் வந்து அரை கப் அளவு அரிசி மாவு. இந்த கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவு தயிர், அப்புறம் ட்ரை சில்லி தான் எடுத்திருக்கேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தலை, அது வந்து ஒரு கப் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. இந்த போண்டாக்கெல்லாம் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த சின்ன வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா 2 கப் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு, இவ்வளோ தாங்க எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மைதா மாவு ஒரு கப் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பவுலில். அதுக்கப்புறம் அரிசி மாவுங்க. இதுக்கு வந்து மைதா மாவும் அரிசி மாவும் ரெண்டு போட்டிங்கன்னா சாஃப்டாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு மைதா மாவு ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் எடுத்து வச்சுருந்தா அரிசி மாவு அரை கப்பையும் ஆட் பண்ணுறேன். ஸோ ஒரு கப் மைதா மாவுனா அரை கப் அரிசி மாவுங்க. இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேங்க, அதையும் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆனியன்ஸை போடுறேங்க. உங்களுக்கு தேவையான கரெக்டான மெஷர்மெண்ட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீட்டாக கிளியராக எழுதியிருக்கேங்க, அதையும் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனியன்ஸை சின்ன சின்னதாக இருக்கிறது அதையும் ஆட் பண்ணிக்கிறேங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலை, நான் வச்சுருந்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஆட் பண்ணுறேங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரை சில்லி. அதில் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரமிளகா போட்டாலும் நல்லாயிருக்குங்க. ஏன்னா இது மைதாமா போண்டாக்கு வரமிளகா பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது தான். க்ரீன் சில்லி ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து ரெட் சில்லி போட்டிருக்கேன். ஸோ இது ஆனியன் போட்டிருக்கனால அதுவே தண்ணி விடுங்கிறனால அதோட ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. அந்த மாவோட ஆனியன்ஸையும் சேர்த்து அந்த கொத்தமல்லி தலை, ட்ரை சில்லிஸ் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேங்க. இதுக்கு தண்ணியே ஆட் பண்ணாமல் வெறும் தயிர் வச்சுமே நான் வந்து மாவை பிணையிறேங்க. மாவை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணாமல் வெறும் தயிர் மட்டுமே மிக்ஸ் பண்ணி அந்த போண்டா மாவை ரெடி பண்ணுறேங்க. இந்த போண்டா மாவு மிக்சரை ரெடி பண்ணுறேன். ஸோ அது போக நான் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. ஸோ தண்ணி ஆட் பண்ணாமல் தயிரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இது போக நான் சொல்ல மறந்துட்டேன், பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப நல்லது. ஸோ பெருங்காயத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, ஒரு 1/4லேருந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க, நீங்கள் எடுத்துருக்க குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி. ஸோ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் ஆஸ் யூஷுவல் நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் டவல் போட்டு வச்சுருக்கேங்க, அதை எடுத்து வைக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் தான் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ எண்ணெய் காஞ்சிச்சான்னு மேலே வச்சு பார்க்குறேன். ஸோ இப்போ எண்ணெய் லைட்டாக காஞ்சிட்ருக்கு. ஸோ இது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ ஸோ இதை நான் எப்படி போடுறேன்னு பாருங்களேன். இப்போ கையில் நல்லா எடுத்துக்கிறேன். அந்த மாவை நல்லா எடுத்து அந்த தம் ஃபிங்கரில் இப்படி லைட்டாக தள்ளி விட்டிங்கன்னா போதுங்க, கீழே ஆட்டோமேட்டிக்காக விழுந்துடும். ஸோ அந்த 4 ஃபிங்கரில் எடுத்து தம் ஃபிங்கரில் கீழே தள்ளி விட்டிங்கன்னா அது நல்லா போண்டாவாக ரவுண்டாக வரும். ஸோ அந்த நான் போட உங்களுக்கே தெரியும் பாருங்களேன். ஸோ நீங்கள் எடுத்துருக்கிற வானலிக்கு தகுந்த மாதிரி, கடாய்க்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் திருப்பி போட முடியும். நிறையா போட்டிங்கன்னா திருப்பி போட முடியாது. ஸோ இப்போ நான் எடுத்துருக்க வானலிக்கு தகுந்த மாதிரி, கடாய்க்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் போண்டாவை. ஸோ இது நல்லா ஓரளவுக்கு ஒரு 3 to 4 மினிட்ஸ் அல்லது ஒரு 4 to 5 மினிட்ஸ் விட்டதுக்கப்புறமா திருப்பி போடுங்க. ஸோ அப்போ தான் நல்லா வேகும், அது நல்லா பாயில் ஆகுங்க 2 சைடும். ஸோ இப்போ பாருங்களேன், ஒரு சைடு நல்லா பாயில் ஆகிருக்கு, அது பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் பாருங்களேன். ஸோ இப்போ இதை லைட்டாக திருப்பி போடுறேங்க எல்லா பக்கமும். ஸோ ஒரு 3 to 4 மினிட்ஸ் அல்லது ஒரு 4 to 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் பக்கத்துலேயே நின்று இது திருப்பணுங்க. கொஞ்சம் விட்டுட்டு போயிட்டீங்கன்னா இது வந்து கருகிடும். ஸோ இப்போ 2 பக்கமும் போட்டு ஒரு பேப்பர் டவலில் போட்டு நீட்டாக வச்சுருக்கேங்க. இது ஒரு பிளேட்டில் மாற்றி உங்களுக்கு காட்டுறேங்க பாருங்களேன். இப்போ பாருங்கள், ஒரு பிளேட்டில் மாற்றி நான் ஒரு கெச்சப் வச்சுருக்கேங்க. இதுக்கு நீங்கள் வந்து கெச்சப்பு, சாஸு, சட்னி, உங்களுக்கு என்ன சட்னி பிடிக்குமோ அதெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நிஜமாலுமே சூப்பராக இருக்குங்க. இது ஈவினிங் ஸ்நாக்குக்கு ஒரு அருமையான ரெசிபின்னே சொல்லுவேங்க. இந்த மாதிரி நீங்கள் போண்டாவை ட்ரை பண்ணி பாருங்களேன். ஏன்னா நீங்கள் உருளைக்கிழங்கு போண்டா ட்ரை பண்ணியிருக்கலாம், நார்மல் போண்டாவை ட்ரை பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி மைதா மாவு போண்டா ட்ரை பண்ணிங்கன்னா அது உள்ளே சாஃப்டாகவும் வெளியே கிறிஸ்பியாகவும் இருக்கும். ரொம்ப குட்டீஸ்க்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். நான் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்தப்போ என் குட்டீஸ்லாம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. இது நிஜமாலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நீங்களும் எனக்கு ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தால் என் வீடியோ ஃபுல்லாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.